இந்த இடம் இங்க இருக்கிற மக்கள் பொதுவாகவே தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க மக்கள் என்பவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய முன் உதாரணம் இருக்கு. அது ரொம்ப அறியாமையில் இருக்கிறாங்கிறதுக்கு தேனி, கம்பம், குமுளி, இந்த மூணாறு, இந்த கேரளாவில் இருக்கிற இந்த பார்டர்ல இருக்கிற எல்லா செயலையும் அறியாமைக்கு இவங்கள ஒரு முன்னுதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா ரொம்ப பகிரங்கமா சொல்றேன். கேரளாவில் இருக்கிற அந்த பார்டர்ல இருக்கிற பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, இந்த பக்கம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான இடத்த, ஒரு செயல் வடிவத்தை இப்படி அதை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும்னு தெரியாம அதை கண்ணுக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா தேக்கடியா இருக்கட்டும், அந்த முல்லை அந்த டேம் அந்த பெரிய டேமா இருக்கட்டும், இந்த இதெல்லாம் வழக்கமானது இல்லை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப யாராலையும் யூகிக்க முடியாத பெரும் தொடர். இமாச்சலோட பெரிய சக்தி வாய்ந்த பிரசன்ஸ்ல வாழ்ற எத்தனையோ யோகிகளுடைய பேராற்றல் இங்க இருக்கு. இந்த பிரசன்ஸ்ல லைவ்ல வாழ்ற எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்துட்டு போனாங்க, தேவர்கள் வாழ்ந்தாங்க, முனிவர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசன்ஸ்ல அத்தனை பேர் வாழ்றத என்னால அப்படியே பிரசன்ஸ்ல பார்க்க முடியுது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலை ஒரு மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி கையாளுறாங்கன்னா, அது காலத்தோடைய சூழல் தான். அது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அந்த இடத்துக்குள்ள அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாம விட்டுட்டாங்களேங்கிற நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. நம்ம எல்லா ரூபத்திலையும் நம்மளுடைய தேடுதல், நம்மளுடைய செயல் வடிவம் நமக்கு ஒன்று பெற்றாலும், சுத்தி இருக்கிற யாரோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கும் அது பெற வைக்கணும், மக்களுக்கு அதை கொடுக்க வைக்கணும்னு தானே நம்ம நினைக்கிறோம். இப்ப நம்மளுடைய ஞானம், தேடுதல் இது ஒரு நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு மனிதன் தன்னெழுச்சியாக அவன் அமைதி பெற மாட்டான். அவன் மக்களை நோக்கி தான் வர்றான். இந்த உலகத்திலேயே மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட ஞானத்தை போதிக்கிறதோ, மக்கள்கிட்ட ஞானம் சம்பந்தமா உரையாடல் நடத்துறதுதான் ரொம்ப கடினமான செயல். இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறதுலே உன்னதமான ஒரு எஸ்டீம் வேலை எதுன்னா, மக்கள்கிட்ட போய் ஞானம் சம்பந்தமா ஒரு உரையாடல் நடத்துறது தான். அது ரொம்ப கடினமான ஒரு சவால் நிறைந்த காரியம். அது அவளை எளிதாக அதை நடத்திட முடியாது. எத்தனையோ பேர் மக்கள்கிட்ட ஞான சம்பந்தமாக உரையாடல் நடத்தின அத்தனை பேருக்குள்ளேயும் பெரிய தாக்கங்கள் இருந்திருக்கு, பெரிய செயல் வடிவங்கள்லாம் இருந்தாலும் அங்க என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா, மக்களுடைய போக்குகளுக்குள்ள அவங்க வேற வடிவத்தில் இருந்துதான் பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஞானத்தை, ஒரு ஞானவான, ஒரு யோகிய, ஒரு கடவுள் தன்மைய எப்படி பார்க்கணுங்கிற அந்த ஐடியா அவங்களுக்கு குறைவா இருக்கு. அவங்களுடைய தேடுதல், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வேற வடிவத்துக்குள்ள, வேற செயலுக்குள்ள இருக்கு. அது ரொம்ப கடுமையான ஒரு செயலா இருக்கு. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில மறக்க முடியாத, இன்ன வரைக்கும் என்னுடைய பிரயாணத்திலே ரொம்ப கூடுதலாக பெரிய தகவலாக, பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு தகவலை நான் சந்திச்சேன். அந்த சந்திப்பு, அந்த மலை தொடருக்கு நான் போனது ரொம்ப வியர்ப்பாகவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விஷயமும், என்ன ஒரு மாதிரி இந்த ஆற்றலா, சக்தியா, குலைஞ்சிட்டேன், நான் கலைஞ்சு போயிட்டேன், அப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தி நிறைய மலைகளுக்கு சொல்லியிருப்பேன். இங்க அப்படி இல்லை. இங்க என்ன நடந்துச்சுன்னா, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்னன்னா, குமுளியிலேருந்து
ஒரு ஏறத்தாழ ஒரு 15 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு மலை. அந்த மலைத்தொடரில் என்ன செயல்னா, நான் இந்த ஊரில் வந்து இந்த மலைக்கு இந்த மலைக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவத்தை எல்லாத்தையும் பயிற்சி காலத்தில் இருக்கும்போது இந்த வருஷ நாட்டிலேருந்து மேகமலைக்கு கீழே இருக்கிற பகுதி முழுக்க ஒரு பேராற்றலுக்குரிய விஷயங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த அந்த செயல் வடிவத்துக்குள்ள நான் பயிற்சி காலகட்டத்தில் நிறைய அனுபவிச்சிருக்கேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதற்கப்புறம் எனக்கு நிறைய இடங்களில் வகுப்புகள் நடத்துறதுக்கும், நார்த்தில் போகிறதுக்கும், கர்நாடகா போகிறதுக்கும், கேரளாவில் அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரி சைடில் இருக்கிற கேரளா பகுதியில் போகிறதுக்கும், திருவனந்தபுரம் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதுனால இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள நான் வந்து பெரிய பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீ வந்து சில காலம் ஒரு பணி செய்யணும், சில வேலைகள் செய்யணும், நீ வரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமாக, ரொம்ப பதிவாக எனக்குள்ள ஒரு கிளர்ச்சி மாதிரி ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்கான சூழல் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காத்திருந்தேன். சரி, அந்த சூழல் வரும்போது அந்த இடத்த நம்ம போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அந்த சூழல் ஒரு மாத காலகட்டமாக ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அப்போ தீவிரமாயிடுச்சுன்னா மார்க் பண்ணி எந்த இடத்த நீ போகணும், எந்த இடத்துல தங்கணும், எந்த இடத்துக்குள்ள நீ ஒரு பணி செய்யணும், அங்கே எங்கெங்கெல்லாம் நீ போக வேண்டிய இடம் இருக்குன்னு ஒரு 3-4 இடங்கள்ல எனக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடங்களுக்கு எந்த இடங்களுக்குமே எனக்கு ரூட்டு தெரியாது. நான் வந்து இதெல்லாம் வந்தது வந்து சிறு வயதில் எங்கள் தந்தையாரோடையோ தனியாவோ சபரிமலைக்கு வரும்போது வந்த ரூட். நான் அந்த பக்கம் பயிற்சி காலத்தில் இருக்கும்போது மேகமலைக்கு கீழே வருஷநாடு அந்த பகுதிக்குள்ள இருக்கிற பகுதியெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் இந்த பகுதிக்குள்ள நான் சிறு வயதில் வந்ததுனால தெரியாது. ஆனால் இந்த பகுதியில தான் என்னுடைய செயல் எங்கெங்க போகணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அப்போ முதல் நாள் இங்கே வந்து நான் பார்த்துட்டு ஒரு இரவு போய் ஒரு இந்த மலைத்தொடரை, இந்த கண்ணகி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரெல்லாம் பார்த்துட்டு வந்து இரவு இங்கே தங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் இங்கேருந்து திருப்பியும் இந்த குமுளியை நோக்கி என்னுடைய பிரயாணம் இருக்கு. அது எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு தாய் இழந்த தந்தை இழந்த ஒரு குழந்தை, ஒரு 7 வயது 8 வயது குழந்தை, தாயையும் தந்தையும் இருக்கிற ஒரு இடம் அதுக்கு வந்து உள் உணர்வாக தெரியுது. ஆனால் அதை அழைச்சிட்டு போகிறதுக்கோ அதுக்கு வழிகாட்டுறதுக்கோ ஆள் இல்லை. அப்போ அந்த குழந்தை தன்னை மீறி ஒரு புஷ் பண்ணி அதுவாக ஒரு 7 வயது 6 வயது குழந்தை இறங்கி வந்து நடந்து போனால் எப்படி இருக்கும், அதே அனுபவத்தை நான் அனுபவித்தேன். அதே அந்த உணர்வுகளை நான் அனுபவித்தேன். மார்க் பண்ணியிருக்கிற இடத்தோடைய மலை தொடர்புள்ளா இருக்கு. நமக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு சரியா போகணும், ஆனா அந்த இடத்துக்கான பாதை எனக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறவங்க, என்னுடைய வடிவத்தில் இருக்கிறவங்க, அந்த இடத்துக்கு இவர் எப்படி வரப்போறாருங்கிறத ஒரு அனுபவமா ஏற்படுத்துவோம். வாழ்க்கையில அனுபவங்கிறது என்னன்னா, ஒருத்தரை சந்திக்கிற விதத்திலே அனுபவம் சொல்லுவாங்க. ஒரு மலையா இருக்கட்டும், ஒரு குகையா இருக்கட்டும், ஒரு குருவா இருக்கட்டும், ஒரு புத்தகமா இருக்கட்டும், அதை சந்திக்க போற அந்த தொடர்புங்கிறது, அந்த அந்த மொமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அந்த மாதிரி அந்த 7 வயது 6 வயது குழந்தையா நான் போய் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஜீப் டிரைவரை பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. என்ன லிஸ்ட் எடுத்து கொடுத்தாருன்னா, நம்ம மக்கள் இந்த மலையை துவைச்சு அழுக்காக்கி கசக்கி போடுற ஒரு 20 இடம் இருக்கு. அவங்க வந்து குடும்பத்தோடு வந்து இந்த மலையை வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படி ரொம்ப அற்புதமாக அவங்க கொண்டாட்டத்துக்கான ஒரு இடங்கள் 20 இடம் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, அந்த 20 இடத்தையும் மூடி வச்சிரு, மக்களே போகாத ஒரு இடத்த எனக்கு காட்டு, அது உனக்கு காட்ட முடியுமான்னு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், நான் வந்து ஒரு கிறிஸ்டின், எனக்கு இந்து சம்பந்தமாக கோயில்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது. நீங்கள் குகைகள்னு கேட்கறது இந்த மாதிரி எனக்கு யாருமே, நான் இவ்வளோ நாள் குமுளியில் ஜீப் ஓட்டுறேன், இந்த மாதிரி ஆளு போகாத இடத்துக்கு, ஒரு குகை சார்ந்த இடத்துக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு யாரும் சொன்னதில்லை. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஃபாரினர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பர்டிகுலராக இப்படி பேசினதில்லை. நாங்கள் புனித வெள்ளிக்கு ஒரு மலைக்கு போவோம்,
அங்க கூட நாங்க ரெகுலரா போற இடம். ஆனா அந்த இடமும் நீங்க வந்து வேண்டாங்கிறீங்க. இப்ப எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அவர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் விசாரிச்சுட்டு ஒரு மலைக்கு எங்களை கூட்டிட்டு போனார். அந்த மலைத்தொடர்களுக்கு நம்ம போக தொடங்கின டயத்துல இருந்து பார்த்தா அது அந்த பிரயாணம் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும், அவருக்கு அந்த இடம் முதல் அனுபவம், வந்திருக்கவங்க என் கூட வந்திருக்க 4 பேருக்கும் முதல் அனுபவம், எனக்கும் அது முதல் அனுபவம். ஆனா ஆல்ரெடி அந்த மலை நமக்கு பழக்கப்பட்ட மலை, ஆல்ரெடி அந்த மலைக்குள்ள நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா அந்த இடத்த இந்த பிறப்புல முதல் முறையா சந்திக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப வியப்பை ஏற்படுத்துச்சு. அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு வேற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நம்ம வந்து பார்த்தோம். அது என்னன்னா, ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமா, இந்த உலகத்திலே முதல் சித்தர்கள் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த முதல் சித்தர்கள் அப்படின்னு சொன்னது அது எதை கணக்கிடுவாங்கன்னா, காலத்தை கணக்கிடுவாங்க. அந்த முதல் சித்தர்கள் தோன்றப்பட்டவர் யாருன்னா சித்திரகுப்தர் அந்த கணக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரு தான். நீங்க சித்தர்கள் அப்படின்னு தோன்றதுல முதல் முறையாக ஒருத்தர் தோற்றி வைக்கப்பட்டவரும் பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்டவரும் அவர் தான். அவரு உருவான இடம் அந்த இடம். அப்ப அந்த இடத்துக்குள்ள நான் என்ன கண்டேன் அப்படின்னா, ஆகாயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல், எப்படி இடி வந்து ஒரு மரத்துல விழுகுமோ அந்த மாதிரி அந்த இடத்துல விழுந்திருக்கு. ஆகாயத்திலிருந்து ஒரு பெரும் சக்தி கொண்ட ஆற்றல் அந்த இடத்துல விழுந்து அந்த மலை தான் தோன்றி மலையாக தோன்றி இருக்கு. அந்த மலைக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பேராற்றல் இருக்கு. உங்களை அழுக வைக்காது, சிரிக்க வைக்காது. வழக்கமாக இந்த தியானத்துல நடக்கிற கைலாய மலையோ ரிஷிகேஷோ இல்ல திருவண்ணாமலையோ இந்த இடத்துல பண்ற எந்த சிம்டம்ஸும் அந்த மலை பண்ணாது. அந்த மலை என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கு. ஏதோ வேற வடிவத்துல நம்மளை வந்து அது ட்ரெயின் பண்ணுது, வேற வடிவத்துல நம்மளை அது பார்க்க தொடங்குது. அப்ப என் லைஃப்லயே இத்தனை ஆண்டுகள் தியானத்துல, இத்தனை ஆண்டுகள் பிரயாணத்துல இந்த மலை, இந்த இடம் என்னை வந்து வேற வடிவத்துல என்னை வந்து பார்க்க வச்சிருச்சு. அப்ப அந்த வியர்ப்புல அந்த மலையை கொஞ்சம் தூரம் மேலே ஏறி உச்சிக்கு போகணும். அப்ப உச்சிக்கு போறதுக்கு மேல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு சிவனுடைய போட்டோவா நட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அது எப்பயாவது வெகு சிலர் வந்து அந்த மலையோட உச்சிக்கு போறாங்க. இந்த பகுதி முழுக்க, அந்த பகுதி முழுக்க எப்படி இருக்குன்னா, ஆங்காங்க இருக்கிற மலைத்தொடர்கள்ல ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போய் ஒரு மலையில வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு 2 மலை தள்ளி ஏதோ ஒரு சிவன் சம்பந்தமாவோ இல்ல வேற சுவாமி சம்பந்தமா ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த சிலுவையை வைத்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் என்ன, எதற்காக மேல வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு உணர்த்தி வச்சிருக்கிறீங்களா, இல்ல என்ன வடிவம், இந்த மலையை நோக்கி நீங்க பிரயாணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சில பேரை நான் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னது, இந்த மலைத்தொடர்களை நாங்க வந்து எங்களுக்கு என்ன மாதிரி பாக்குறோம்னா, கர்த்தரை வந்து சிலுவையில் அறைந்த போது ஒரு மலை தொடர்கள் பக்கத்துல தான் அறைந்தாங்க. அதனால கர்த்தருடைய ஞாபகார்த்தமா இந்த மலைகளை நாங்க வந்து வணங்குறோம், தியானம் பண்றோம். அப்ப இந்த மலைத்தொடர்களை பார்க்கும்போது எங்களுக்கு கர்த்தர் மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அப்ப கர்த்தர் இந்த மலைத்தொடர்கள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சொல்லப்பட்டிருக்க அந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க செயல்ல இந்த மலை இல்லை. ஆனா நீங்க கர்த்தரா நினைச்சு வணங்குறதுக்கான வாய்ப்பை இந்த மலையை சொல்றீங்களன்னா, இல்ல எங்களுக்கு கர்த்தருடைய செயல் வடிவத்துல ஒரு மலை, அது இந்த மலை எங்களுக்கு ஏதோ கர்த்தருடைய செயல் வடிவம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தினதுனால நாங்க இந்த மலைத்தொடர்கள்ல புனித வெள்ளியோ இல்ல வெகு சில நாட்களோ போய் அந்த உச்சியில போய் தியானம் பண்ணிட்டு வருவோம். அந்த ஞாபகார்த்தமா ஒரு சிலுவையை வைத்திருக்கோம். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட இந்துக்கள் சம்பந்தமாக இருக்கிற கடவுள் சுவாமிகளை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் போன அந்த மலைத்தொடர்கள்ல ஒரு சிவலிங்கம் இருக்கு. அங்க ஒரு சின்ன செட்டு போட்டிருக்காங்க. அந்த கோவிலா கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப கடினமா சவாலா இருக்கு. அவங்களால கொஞ்சம் பண்ண முடியல. ஆனா அந்த மலைத்தொடர்ல யாருக்குமே போறதுக்கு அனுமதி இல்லை. அவ்வளவு சாமானியமா போக முடியாது. ஏன்னா அந்த மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா, அந்த மலைத்தொடர் அழைச்சாதான் அங்க அனுமதி. அந்த மலை வந்து அப்படித்தான் இருக்கு. என் உள்ள போகும்போது இந்த சொல்லுவாங்களே லீகல் இல்லீகல்னு,
லீகலா வந்த ஒரே ஒருத்தன் நீதான். பாக்கி நிறைய பேர் இல்லீகலா வந்துட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மலை எனக்கு உணர்த்தினது, லீகலா இந்த மலைக்குள்ள வரணும், இல்லீகலா இந்த மலைக்குள்ள வரக்கூடாது. அப்ப அந்த மலை என்னவாக இருக்குன்னா காலமாக இருக்கு. கேப் இல்லாம நான் பார்த்தது லைஃப்லயே மறக்க முடியாத, விஞ்ஞானிங்க கூட வியர்ந்து போற ஒரு அதிசயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியோடைய சுழற்சியை பார்க்க முடியுமா? இந்த பூமியோட சுழற்சி முதல் முறையாக ஒரு இடத்துக்குள்ள ஒரு தோன்றதுக்கான ஒரு செயல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்த பார்க்க முடியுமா அப்படின்னா அதுதான் அது. அப்ப காலமா ஒரு கேப், இடைவெளியே இல்லாம சுழற்சி இருக்கு. அந்த மலைத்தொடர்களில் ஏறும்போது பூமி மேல நம்ம பிரயாணிச்சா எப்படி இருக்கும், அந்த உணர்வுகளை அது ஏற்படுத்துது. அந்த மலைத்தொடர்களுக்குள்ள உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் முதல் முறையாக அந்த ஆவாள் ஏவாள்ங்கிற அந்த உருவானதும் அந்த மலைத்தொடர்ல தான். அந்த மலைத்தொடர்களுக்குள்ள அந்த செயல் வடிவத்துக்குள்ள அங்கிருந்து இறைவனிடம் இருந்து அவங்க விடுபட்டதும் அந்த மலையில தான். முதல் முறையாக இறை தோற்றம், இறை சக்தி தீவிரமா கீழே விழுந்து அதோடைய பணியை தொடங்கின இடம் அங்கதான். அந்த மனித தோற்றத்தை தோற்று வைத்து இறைவனுக்கும் அவங்களுக்கும் இடைவெளி விட்டு மனித பிறப்பு, ஆண் பெண் பிறக்கப்பட்ட செயலும் அங்கதான். அப்ப அந்த இடத்த துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த என்னன்னா, ஒரு சின்ன பாயை விரிச்சு நான் உட்கார்ந்துட்டு இந்த ஆவாள் ஏவாள் தோன்றி அந்த செயல், அந்த வடிவம், அதோடைய அத்தனை, அந்த மலைக்குள்ள நடந்த அத்தனை ஸ்கேலும் அப்படியே வருது எனக்குள்ள. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 கழுகு வருது ஒரே நேரத்துல. 2 ஒரு பெரிய சத்தமிட்டு, அது ரெகுலரான கழுகுகள் இல்லை, அது ரெகுலரான ஃபார்முலா இல்லை. அது அந்த உச்சியில நான் உட்கார்ந்து இருக்கும் போது வட்டமிடுது. அத வீடியோவா படம் பிடிச்சிருக்கிறாங்க பசங்க. அது சொல்லப்பட்ட விதம், அது எனக்கு காட்டப்பட்ட விதம், இது எல்லாமே வேற ஒரு வடிவத்துக்குள்ள எதை நமக்கு கனெக்ட் பண்ணி இந்த மலையை பத்தி காட்டினாங்களோ அது எல்லாமே அது ரூபமாவே காட்டப்படுது. அப்ப அந்த செயல் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொன்னு பெரிய சத்தத்தை எழுப்பிட்டு இன்னொன்னு வருது. இப்ப இவங்க 3 பேரும் இந்த மலையை சுத்துறாங்க, சத்தமிட்டு சுத்துறாங்க. சுத்திட்டு மேல எப்படி இருக்குன்னா, கீழே கிழிச்சு எடுக்குது வெயில், மேல அந்த என்னமோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு. அந்த பகுதி முழுக்க கண்ணு கட்டின தூரம் டீ எஸ்டேட் தான் இருக்கு. தள்ளி தான் கிராம மக்கள் இருக்காங்களே, அந்த பகுதிக்குள்ள யாரும் குடியில்லை. அப்ப அங்கேயே உட்கார்ந்து அந்த தியானத்துக்குள்ள கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்க கொடுக்கப்பட்டிருக்க என்னென்ன செயல் வடிவமோ அந்த மலையை பார்த்துட்டு நம்ம இறங்கி வர்றோம். அப்ப அந்த மலை எவ்வளவு பெரிய வடிவத்துல, எவ்வளவு பெரிய செயல் வடிவத்துல இருக்குங்கிறத ஒரு பிரமிப்பு. இது வெறும் பிரமிப்பா எடுத்துட முடியாது. இந்த கால மாற்றம், இந்த ஞானத்துக்குள்ள பெரிய மக்கள்கிட்ட மாற்றம் அடைய போகுதுங்கிறதுக்கு இந்த மலை ஒரு முன் உதாரணம். அப்ப இந்த மலைக்குள்ள, அந்த மலை ஏகப்பட்ட ரகசியத்தையும் அதிசயத்தையும் அது ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுது. இப்ப நம்ம கூட்டிட்டு போன ஒரு பையன் திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா, தீவிரமாயி என்ன பண்ணிட்டான்னா, ஓடி பொத்துன்னு என்னுடைய காலில் விழுந்துட்டு என்னால் ஒன்றும் முடியலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு உட்காந்துட்டான். அவன் அப்படி ரியாக்ட் பண்ணதே கிடையாது. பல நாள் என் கூட பிரயாணம் பண்ணியிருக்கான். என்னடா அப்படின்னா, ஏதோ ஒன்று தாக்கணுன்னே எனக்கு காற்று மேலையும் கீழையும் ஓடிக்கிட்டே இருக்கு. காற்றை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு காற்று என்னை தாக்குனதுக்கு அப்புறம் அந்த காற்றை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது தள்ளி என்னை அடிச்சு போய் அங்கே போய் விழுகடா காலில் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல இது அப்படின்னு சொல்லி அவன் அதுலேருந்து ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 28 நிமிஷம் ஆயிடுச்சு. அதோடைய செயல் வடிவமும் எனக்கு தெரியும். அதை நம்ம விவாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பெரிதாக எடுத்துக்கல. அப்ப அந்த மலைத்தொடர்கள்ல அவ்வளவு பெரிய ஒரு பேர் வடிவம் இருக்கு. இது ஒரு செக்ஷன். அடுத்த செக்ஷனா அங்க முடிச்சுட்டு அங்கிருந்து நான் கிளம்பி எனக்கு அடுத்த செக்ஷன் இந்த முல்லை பெரியார் அணையை பற்றி ஒரு செயல் கொடுத்தேன்.
அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு இந்த கவர்மெண்டோடைய ப்ராப்ளம், இங்க இருக்கிற இங்க ஃபாரஸ்டோட செயல், இந்த டேமோட இருக்கிற இஷ்யூ, அதனால உள்ள போறோம்னா அந்த போட்டு வரைக்கும் போறதுக்கான, அந்த தேக்கடிக்கான போறதுக்கான அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. அந்த இதுல நான் கொண்டு போய் அந்த ஜீப்பை கொண்டு போட்டு அந்த கேரளா பஸ்ல ஏறி அங்க போய் கூட்டம், பயங்கரமான மக்கள் சுத்தி, அவ்வளோ க்ரௌடு. நடுவில் அவங்க ஒரு மணி நேரத்தில் போட்டு வந்து போகிறதுக்காக புக் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் எப்படி போயிருக்கேன்னா, இந்த இடத்துக்குள்ள வந்தே ஆகணும், ஆனால் இவ்வளோ க்ரௌட் இருக்கு, நான் எதுக்கு போகணும்? நான் பேருந்தில் ஏறிய பல வருட கணக்காயிடுச்சு. முதல் முறையாக பேருந்தில் ஏறினேன். அதிகமாக ஜனங்க இருக்கிற கூட்டத்துக்குள்ள ரொம்ப நெருக்கமாக நான் பிரயாணம் பண்ணி ரொம்ப நேரம், ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் கடந்து நான் உள்ளே போகும்போது தன்னை மறந்த ஒரு செயல் வடிவத்துக்குள்ள, அது அங்கே இருக்கிற செயல்கள் வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது ஈர்க்கப்பட்டது. அப்போ அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் நான் ஒரு இடத்துல போய் அமர்ந்தேன். அமர்ந்தது தான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் சுற்றி க்ரௌடு ஏறத்தாழ ஒரு 250 பேர் இருப்பாங்க. ஆனால் தியானம் ஒரு பேர் அலை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. என்னால் கட்டுப்படுத்தவே முடியல தியானத்தை. அந்த மாதிரி ஒரு தியானமும் அங்க அந்த முல்லை பெரியார் அணையை சுற்றி இருக்கிற அந்த உயர்ந்த பேராற்றல்களுடைய ஒவ்வொரு வடிவத்திலையும் யாரெல்லாம் இங்க என்ன பணி செய்யறாங்க, இங்கிருந்து எந்தெந்த மலைக்கெல்லாம் குடிபெயர்ந்தாங்க, இங்கிருந்து திருப்பரங்குன்ற மலை, மதுரை, இங்க எல்லாம் யார் சென்றாங்க அப்படின்னு அது ஒரு லிஸ்டா வருது. அந்த தியானம் சுத்தி இவங்க ஹிந்தியில பேசுறாங்க, மலையாளத்துல பேசுறாங்க, என்னென்னமோ நடக்குது. ஆனா உள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 ஜங்ஷன் அப்படியே சத்தனாடியும் அடங்கி நின்றுச்சு. அப்படி ஒரு வியர்ப்புக்குரிய ஒரு தியானம் அங்க நடக்கப்பட்டது. அப்ப ஏறத்தாழ ஒரு 50 நிமிடங்கள் அதே இடத்துக்குள்ள, அந்த கூட்டத்துக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு அங்க இருக்கிற பெரும் அனுபவத்தையும் பெரும் செயலோட அங்கிருந்து எழுந்து வந்தோம். அப்ப ஒரு இடத்துக்குள்ள எப்பயுமே எப்பன்னா, ஒரு இடத்துக்குள்ள என்ன சாமானியமா தியானம் பண்ண வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் சூழலை பார்த்துட்டு பண்ண வைப்பாங்க. ஆனா அந்த இடம்லாம் இங்க தாண்டி அந்த இடத்துல அந்த உள்ள போனோடனே தன்னை நம்மளை மறக்க வச்சுட்டாங்க. அப்ப எந்த இடத்துக்குள்ள நீ விழுந்தாலும் நீ விதையா முளைப்ப அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல் வடிவம். பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தா எப்படி இருக்கும், அது ஒரு பெரிய செயல் வடிவமா இருந்துச்சு. அப்ப இவ்வளவு பெரிய கிரௌடால, இவ்வளவு பெரிய மக்களால, யாராலையும் உயர்ந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற அதிகாரிகளால கூட முல்லை பெரியார் அணையோட தண்ணியோட அளவையும் டேமோட செயலையும் கணிக்க முடிஞ்சிச்சு. ஏன் கேரளாவில் இருக்கிற உயர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்ந்தவங்களும் இந்த மலை தொடர்கள் இருக்கிற இந்த உலகத்தையே உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஆற்றல்களை பற்றி கணிப்பதற்கோ அதை நன்கு அறிவதற்கோ நம் சங்கதிகளை, மனைவி, குழந்தை, உற்றார், உறவினர்களை அந்த இடத்துக்குள்ள ஆழ்த்தி ஒரு வேலை செய்ய வைக்கணும்னு யாருக்கும் உணர்த்தப்படலை, யாராலையும் உணர முடியல. அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரிய செயல். ஒரு சாதாரண மனிதன் தோற்றத்தை, மனிதன் வடிவத்தில் இருக்கிற நமக்கு நம்ம என்ன பெரிய அதிசயவானா, பெரிய கடவுளோட செல்ல பிள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தியானத்துக்குள்ள நிகழ்ற இந்த நிகழ்வுகள் தான். அப்ப அந்த இடத்துக்குள்ள அப்படியேப்பட்ட பேர் செயல் வடிவத்துக்குள்ள ஒரு செயலை யாராலையும் உணர முடியல. அதுக்குள்ள ஒரு எண்ணிக்கை அடங்க முடியாத பிரசன்ஸ்ல நம்ம எப்படி இங்க குடிபெயர்ந்து வாழ்றோமோ அந்த மாதிரி உயர்ந்த ஆற்றல்கள் குடிபெயர்ந்து அந்த தொடர்கள், மலை தொடர்கள் ஃபுல்லா வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை போயெல்லாம் அடைய முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையணும்னா இருந்த இடத்துல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்தா, ஒரு நேரத்துல நீங்க வளர்ச்சி அடைஞ்சா இந்த எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்கு அந்த இடம் கொடுக்கும். தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுக்க இந்த பிரிச்சுவல ஆன்மீகத்தை அடைய முடியாம நிறைய பேர் தவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஏதோ ஒரு மோகத்துல கைலாய மலையை நோக்கி போறவன் தான் நிறைய இருக்கிறான். கைலாய மலையிலிருந்து அழைப்பு போனவன் 20 பேர் கூட இருக்க மாட்டான். கைலாய மலைக்கு போகணுங்கிற ஏதோ ஒரு மோகம், ஆசை, ஒரு எண்ணத்துல தான் போறான். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மலைத்தொடர்களுக்கும்
ஆனா ஒரு யோகியோ ஒரு நல்ல தியானம் பண்றவனோ அந்த ஆசை, அந்த எண்ணம், அந்த மோகத்துல போக மாட்டான். அப்ப அங்க போனா அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த இடத்தோட ஒரு செயல் வடிவம் இருக்குன்னு செயல்படுத்த முடியும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இந்த தியானம் வாழ்க்கையில ஒரு செடியை, ஒரு மரத்தை, அந்த மலைகளை, ஒரு நதியை ஒரு சாதாரண மனுஷனா சாதாரணமா பார்த்துட்டு செத்து போயிடுவோம். ஒரு விஞ்ஞானியா கூட மேற்கு தொடர்ச்சி மலையை அறிய முடியாது. நீ சந்திர கிரகணம்ல போய் அறியறது இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையே என்ன மாதிரி வடிவத்தில் இருக்குன்னு அறியல முடியல, அறியறதுக்கு ட்ரை பண்றதுக்கு யாரும் இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு வடிவத்தை மனித வடிவத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம இந்த காலகட்டத்திலேயாவது இந்த வடிவத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை எதுக்கு உருவாக்கி இருக்கோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய தீவிரமான வளர்ச்சியில அந்த மலையும் நீங்களும் ஒரே ஒரு ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கணும். அப்போ உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையா மாறிப்பேர், அந்த மேம்பட்ட செயல் வடிவமா மாறிப்பேர். அதுதான் அது ரொம்ப முக்கியமான செயலா நான் கருதுறேன். அதை நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்ம சொல்ல போறத நான் நினைக்கிறேன். இந்த ஊர்ல வகுப்பு நடத்தணுங்கிறது என்னுடைய நோக்கங்கிற தாண்டி இந்த மலையோட நோக்கம். இந்த மலை தீவிரமா இங்க ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அது விரும்புது. தன்னை வெளிப்படுத்த வேண்டிய காலம் வந்திருக்கு அப்படின்னு இந்த மலை விரும்புது. மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மலையோடைய வெளிப்பாடு தான். அந்த மலையோடைய செயல் வடிவத்தை தான் ஒரு பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த வகுப்பு கூட ஒரு ரெகுலர் ஃபார்முலாவில் இந்த இடத்துக்குள்ள நடக்கிறது கூட இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு வியர்ப்பு தான். வியர்ப்புல இருந்து என்னால் இன்னமும் வெளியில வர முடியல. அதுதான் என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத சில செயல். புத்தகத்தில் கூட இவ்வளவு துல்லியமா அதை எடுத்துட்டு வந்துட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு அசாத்தியமான ஒரு செயல் வடிவம் நடக்குது. அது அவ்வளோ சாமானியமா நம்ம பார்த்துட முடியாதுங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. அதனால முதல் செக்ஷன்ல இதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை பற்றி பேசுவோம். மீண்டும் இந்த தியானத்துக்குள்ள ஒரு செயல் மட்டும் நீங்க உணர்ந்துக்கங்க. மனிதனா பிறந்திருக்கிறது தாண்டி இங்க வேற ஒரு நமக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒரு செயல் இருக்கு. அது நிறைய பேர் யூகித்து வச்சிருக்கிறாங்க. கடவுள் அது வேற அப்படின்னு வச்சிருக்காங்க. அது இல்ல, ஒரு மனிதனுக்குள்ளேயே கடவுள் வெளியில இல்ல, இறை தோற்றமும் கடவுளும் உள்ள இருக்கிறாருங்கிறத உணர்ற செயல். அந்த உணர்ற தருணம் வாழ்க்கையில வேற மாதிரி மாறி போயிருவீங்க நீங்க. அதுதான் இதுல இருக்கிற மிக பொக்கிஷமான மிக ரகசியமான விஷயம். எந்த யோகியும் கடவுளை கண்டிருக்கேன், கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் மனுஷனா இல்லை, அவனும் கடவுளா தான் மாறிப்போனான். அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, மனித தோற்றத்தில் இருக்கிற மனிதா, ஆணோ பெண்ணோ, நீயும் இறை தோற்றத்துக்கு உரியவன், இறை தோற்றத்துக்குள்ள செயல் வடிவம் கொண்டவன். ஆனால் நீ ஒரு வேடிக்கையாளனாகவே இருந்து இந்த செயலுக்குள்ள, இந்த கேளிக்கைக்குள்ள, உன்னையே சுழற்சிக்குள்ள சிக்கிக்கொண்டு நீ வீழ்ந்து போறாய், மாண்டு போறாய்ங்கிறது தான் அதோடைய செயலா இருக்கு. அதனால அதை நீங்க அதை பார்த்துக்கங்க.